உன் வழி செல்லக்கூடாது. ஏனென்றால் நீ எனக்கு துரோகத்தை செய்தவர். நீ பத்திரி பத்திரி என்று உரைக்கிறாயே. தன்னுடைய வந்திருப்பது தன்னுடைய கணவன் தான் என்று பாராமல் சாபத்தை கொடுத்தார் நலாயணி என்று சொல்லக்கூடிய பெண். ஐயோ, நம்முடைய கணவனுக்கு நாம் சாபத்தை கொடுத்து விட்டோமே, நம் கணவன் என்று நலமுடன் ஆக வேண்டுமே, பல புண்ணியத்தலம் செல்ல வேண்டுமே. அப்படி புண்ணியத்தலம் சென்றால் அந்த தெய்வம் நமக்கு அருள் கொடுக்கும் என்று அங்கு காட்டினாடி அவன் வீரம். அந்த வீரத்தை காண்பித்தவன் பத்தினி. அங்கு பேசியது அந்த வீரம் அந்த பத்தினிக்கு. ஆனால் நீ விலை பேசினாய். அம்மனுடைய ஆலயத்திலே பேரம் பேசினாய். அம்மனுடைய ஆலயம் என்பது பாராமல் அடுத்தவனோடு காவல் கற்புக்கு பேரம் பேசினாய். பத்தினி 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 என்று சொல்கிறாயே. அடி பாடமாடி அவரே, கட்டிய கணவனுக்கு துரோகத்தை செய்தவல்லாமல் நான் ஒத்தனை பத்தினி என்று உரைக்கிறாயே. தன்னுடைய கணவன் வாக்கு பழிப்பதற்காக சந்திரமதி என்று சொல்லக்கூடிய பெண் 47 தினங்கள் முடிந்துவிட்டது. இருப்பது ஒரு தினம். என்னுடைய கணவனுடைய வாக்கு பழிக்கவில்லை என்றார் என் கணவன் மாண்டு போடுவார் என்று உரைத்து விட்டாரே. கணவன் இல்லாமல் இந்த பூமி மீது நான் இருக்க வேண்டும், என்னுடைய மாங்கல்யம் மறுபட வேண்டுமா என்பதற்காக என்னை யாருக்காவது விற்று முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுங்கள் என்று உரைத்தாலே. அந்த பேச்சியை கணவன் இல்லாத வாழ்க்கை நமக்கு எதற்கு என்று காஞ்சிமா நகரிலே தன்னுடைய மனைவியை விற்று முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுத்தாலே. சந்திரமதியுடைய வீரம் அங்க. உன்னுடைய கற்பு பேரம் பேசியது. உன்னுடைய மானம் என்ன அவமானம். இப்படிப்பட்டவள் நான் பத்தினி உத்தமி என்று சொல்கிறாய். நீ பத்தினி அல்ல. கணவனுடைய வீரை அவதரவன் எடுத்து சென்று விட்டார். மனம் முடித்து சில நாட்கள் கூட ஆகவில்லையே, சில நாள் மாதங்கள் கூட ஆகவில்லையே, அதற்குரிய கணவனுடைய ஆக எடுத்து இருக்கிறாயே. யமதர்மனோடு தேவராஜனுக்கு சென்றாலே என்னுடைய கணவனுக்கு உயிரை கொடுங்கள், இல்லை என்றால் நான் இந்த தேவலோகத்தை மாட்டு கிடப்பேன், நான் இந்த தேவலோகத்திற்கு போக மாட்டேன் என்று அவ வீரத்தோடு தேவர்களோடு பேசினாலே. அங்கு பேசிய கோவிலையே அசிங்கப்படுத்தியே அவனுடைய ஆலயத்தை அங்க வீராப்பு பேசுகிறார். விலை மதிக்க முடியாத கற்பை கொடுத்து விட்டு தான் தான் கற்பு கரசி தான் தான் உயர்ந்தவர் என்று பேசுகிறாயே. உன் கற்பு பேரமானதே.
துரோகத்தை செய்து விட்டாலே நமக்கு இப்படியாப்பட்ட நன்றிகள் மறந்து நல்லவனை போல் நடித்து ஆலயத்திலே அச்சிங்கம் செய்து விட்டாலே என்னுடைய உள்ளம் பரிசு கொடுக்கிறேன். வாயினால் உணர்வதை மறக்கவே கூடாது. துட்டு எடுத்தாலும் போட மாட்டேன். இவரு பைசா எடுத்தாலும் போட இந்த பாவிக்கு திருவோட்டை கொடுக்கிறீங்க. ஐயா நாடகம் எப்படி மழையின் காலத்தினால கொஞ்சம் வருத்தம். மேடை மேல நடத்த முடியலையே, எல்லா மக்களையும் பார்க்கலையே, அதனால எல்லா மக்களும் போயிட்டாங்க. சில மக்கள் போயிட்டாங்க. நல்லா உறக்க பேசுங்க, உறக்க பேசுங்க. 4 பேர் போயிட்டாங்க, 4 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் கண்டு மகிழ முடியல. இவ்வளவு நல்ல நாடகம் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. இயற்கையினுடைய காரணம் ஐயா. ரொம்ப நல்லது ஐயா. தமிழ்